सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிக்கால ஆகஸ்ட் 2026க்கு கேட்க போற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை அதர் தென் சென்னை சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. இதில் ஃபஸ்ட் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், फुल मार्क्स எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. பிரவேசிக்கால பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 8 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின் ஹின் 5 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு யசோதரா கௌன் ஹை அப்படின்னு இருக்கும். இது யசோதராக்கா விலாபில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. அதே லெசன்லையே யசோதராக்கே துக்குக்கா பிரமுக் காரன் கியாகைன்னு இருக்கும். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அபின ஹோகா மேர அந்த் கவிதா கே ரச்சயிதா கௌன் ஹைன்னு இருக்கும். இது அபின ஹோகா மேரா அந்த லெசனில் உள்ள, அதாவது பத்யான்ஸில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. அதே பத்யான்ஸ்லேயே அபின ஹோகா மேரா அந்த் கவிதா மீன் தந்திரால ஸ்லாலசாக்கா அர்த்த கியா ஹை அப்படின்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. 5th அவிகசித் ராகுசே விகசித் ஹோகா பந்து பசந்துக்கா அர்த்த கியா ஹைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு, அதாவது லெசன் கிடையாது, பத்யான்ஸில் உள்ளது. 6th அகணித் லகுதீப் ஏ உதாகரன் கின்கோ சூச்சித் கர்த்தேகைன்னு இருக்கும். இது கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல்ங்கிற கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 7th வீர் லோகோன் கி மஹிமா கேலியே கவி கின் கின் சாக்ஷி மான்தேகைன்னு இருக்கும். இதுவும் கலம் ஆஜ் உன்கி ஜெயபோலில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு பாரத் பூமி கே கௌரவ்பால் கியா ஹை அப்படின்னு இருக்கும். இதுவும் அதாவது பாரத் கீத் அப்படிங்கிற கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. பந்திஜி கடிக்கே ரூப்மேன் கிசே மான்தேகைன்னு இருக்கும். இதுவும் அதே பத்யான்ஸில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. பந்திஜி பாரத் மாதா கே ஹிருதயஹார் கே ரூப்மேன் கிசே மான்தேகைன்னு இருக்கும். இதுவும் அதே பத்யான்ஸில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 11th பந்திஜி கிஸ்கோ அபராஜிதா கெகத்தேகைன்னு இருக்கும். இதுவும் பாரத் கீத்தில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 12th சா கஹான்சி ஆயி அப்படின்னு இருக்கும். இது தூதியா சாந்தனி சான்வலி ஹோகைங்கிற கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. கவிவர் மாக்கல்லால் சதுர்வேதி சிடியோன்கா வர்ணன் கைசே கர்த்தேகைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. சான்ஸ் கியோன் ஆசே சுர் மிலானே லகின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். कवि माकल्लाल चतुर्वेदी पुष्पों को कहान चढ़ाने के लिए कहते हैं இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 16th வந்து பீலே பத்தோனே உப்பவன் கோ கிஸ்ஸே சன்வாராத்தா அப்படின்னு இருக்கும். இது வந்து ஹம் நவ வசந்த் லாயேங்கே அப்படிங்கிற கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. பீலே பத்தோனே அப்னே கோ கைசே பாலாத்தான்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 18th कवि डॉक्टर सुब्रमण्यन विष्णुप्रिया किसको राष्ट्र प्रेम की मधुरवाहिनी कहते हैं இருக்கும். இது சபா கீத் அப்படிங்கிற கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 19th அந்தக சலீலா சப்த கிசே சூச்சித் கர்த்தாகைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 20th பண்டிட் நாராயண் தேவ் மன்மேன் கியா சோச்சனே கேலியே கெகத்தேகைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 21 हमें किससे बचकर चलाने का आदेश अमृतपुत्र में दिया गया है இருக்கும். இது அமிர்தபுத்திர கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 22 पंडित नारायण देव नेता लोगों के लक्षणों के बारे में क्या बताते हैं இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 23 कवि पंचाक्षरी हिरेमठ के विचार में सूर्योदय द्वारा किसकी आरती हो रही है அப்படின்னு இருக்கும். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
ஜீவ் பிரதீப் மேன் பக்ஷி சங்குல் கியா கா ரஹா ஹைன்னு இருக்கும். இது ஜீவ் பிரதீப் அப்படிங்கிற கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 25 அமன் கி துனியா கே அனுசார் கியா ஹர் கோஷிஷ் காமியாப் ஹோத்தி ஹை அப்படின்னு இருக்கும். இது அமன் கி துனியா அப்படிங்கிற லெசனில் உள்ள லெசன் சொல்லிட்டு இருக்கேன். கவிதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 26 ஷாயர் முகமது இக்பால் பாரத் தேஸ் और भारतवासियों की तुलना किसके साथ करते हैं இருக்கும். இது தரானா ஏ ஹிந்தி உருது பத்தியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 27 ஹசாரா நதியோன் கஹான் கேல்தி ஹைன்னு இருக்கும். இதுவும் அதே கவிதாவில் உருது பத்தியால் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 29 பாரத் கே சந்தரி ஏவன் சௌக்கிதார் கவுன் ஹைன்னு இருக்கும். இதுவும் உருது பத்தியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஹமாரே கார்வான் கிஸ் நதி கே கினாரே உத்தரே அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே உருது பத்தியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. மஜ்ஹப் கியா சிக்காத்தா ஹைன்னு இருக்கும். இதுவும் அதே உருது பத்தியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 32 கைஃபி ஆஜ்மி கே அனுசார் கவுன்சா மௌசம் ரோஜ் நஹின் ஆத்தான்னு இருக்கும். இது கர்ச்சலே ஹம்ஃபிதா அப்படிங்கிற உருது பத்தியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 33 கர்ச்சலே ஹம்ஃபிதா ஷாயரி கே அனுசார் ஜிந்தகி கிசி சே கலே மில் ரஹி ஹைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் அதே உருது பத்தியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 33யும் நல்லா படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கிசி எக் கவிக்கா பரிச்சய தீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு மைதிலி சரண் குப்த் கவி பரிச்சயம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூரியகாந்த் திரிபாடி நிராலா இவரோட கவி பரிச்சயம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்நாள் சதுர்வேதி இந்த 3 கவி பரிச்சையும் நல்லா படிச்சுக்கிட்டாலே 1 அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், மைதிலி சரண் குப்தா, சூரியகாந்த் திரிபாடி நிராலா, கல்நாள் சதுர்வேதி இந்த 3 கவி பரிச்சையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th ரோமன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 10 மார்க்ஸு. கின்ஹின் தோ பத்யோன்சோன்கா சந்தர்ப் சகித் பாவ் சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 4 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு சகித் சமாஜ் துமாரா ஹமாரா அப்படின்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஜானி தும்ஹி மிருது கஹூன் கட்டோரா அப்படின்னு இருக்கும். இந்த 2 சந்தர்ப் சகித் பாவார்த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது 2மே வர நிறையா சான்ஸ் இருக்குது. அதோட மஜ்ஹப் நஹின் சிக்காத்தா ஆப்பஸ் மேன் பைர்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ராக் குர்பானியான் கி வீரான் ஹோன்னு இருக்கும். ஸோ இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டாலே தைரியமாக 2 ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ரோமனுக்கு 5 மார்க்ஸு. கண்டஸ்து தோஹோன்கோ ஜோன் கா அத்தியோன் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு கபீர் தொகையில் 5 இருக்கும், ரஹீம் தொகையில் 5 இருக்கும். இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக அட்டன் 2 தான் கொடுத்துருப்பாங்க, சாய்ஸ் கிடையாது. அதனால் இந்த 10ஐயுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். பீயிங் பைலிங்வெல் பிரவேசிகா தோஹேன்னு போட்டால் கூட வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம் 2 அட்டன் பண்ணி. நெக்ஸ்ட்டு 7th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. முதல்ல பத்யான்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ் கேட்டாங்களா, அதே மாதிரியே இதில் கத்யான்ஸ் அதாவது ப்ரோஸ்லேருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கும் 8 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் 5 பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பிதா கே கிருபா சாகர் பர் நச்சிகேத்தானே கியா கஹா நச்சிகேத்தான் லெசன் இருக்கும். அதில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. செகண்டு வாஜஸ்ரவா ने नचिकेता को किसे दान के रूप में दिया क्यों அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. யமராஜ் से नचिकेता के 3 वर क्या क्या आतेன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 4th लेखिका ने अपने 3 बच्चों के नाम क्या क्या रखा था அப்படின்னு இருக்கும். இது 3 बच्चे அப்படிங்கிற லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 5th பிக் மங்கே பச்சோன் கே பாப் கியோன் ஜெயில் கயே அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 6th பிக் மங்கே பச்சோன் கி மான் கியோன் ஜெயில் கயி அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 3 பிக் மங்கே பச்சே கோன் தேன்னு இருக்கும். இதுவும் 3 பச்சே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 8th
ஆத்மி அச்சாயி கா குலாம் கப் பன் ஜாத்தேகைன்னு இருக்கும். இது பெச்சாரா பலா ஆத்மியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 9th दुकानदार ने ग्राहक को क्यों बेवकूफ़ समझाன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 10th लेखक के अनुसार सच्चा मित्र कौन हैன்னு இருக்கும். இதுவும் बेचारा भला आदमीல உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 11th पहले पहल किसने और कब स्वच्छता अभियान शुरू किया அப்படின்னு இருக்கும். இது स्वच्छता अभियानல உள்ள 2 मार्क क्वेश्चंस. 12th स्वच्छता अभियान में कौन कौन से मंत्रालय लगे हैன்னு இருக்கும். இதுவும் அதே லெசன்ல உள்ள 2 मार्क क्वेश्चंस. 13 कंप्यूटर में सबसे पहले किस भाषा के लिए कोड निर्मित हुआன்னு இருக்கும். இது யூனிகோட் லெசன்ல உள்ள 2 मार्क क्वेश्चंस. 14th यूनिकोड तैयार करने का काम किसने किया அப்படின்னு இருக்கும். இதுவும் யூனிகோட் லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 15th पुराने ज़माने में किसे स्त्रियों की भाषा कहते थेன்னு இருக்கும். இது प्राचीन भारत में महिलाएं शिक्षा के संबंध में அப்படின்னு संदर्भ में அப்படின்னு லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. आजकल की प्राकृतिक भाषाएं क्या क्या हैன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 17th छोटा जादूगर कैसे दिखाई पड़ता थाன்னு இருக்கும். இது छोटा जादूगरல உள்ள 2 मार्क क्वेश्चंस. 18th छोटे जादूगर के मान बाप के बारे में बताइएன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 19th हिंदी की कितनी बोलियां के नाम इस पाठ में दिए गए हैன்னு இருக்கும். இது मेरे बचपन के दिन லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. महादेवी वर्मा ने अपने चांदी का कटोरा किनको भेंट की அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 21 छोटी बालिका ने बैलोन के प्रति अपना प्रेम किस तरह दिखाया அப்படின்னு இருக்கும். இது दो बैलोन की कथाல உள்ள 2 मार्क क्वेश्चंस. 22 जूरी ने अपने बैलोन का सबूत किस तरह दिखायाன்னு இருக்கும். இதுவும் दो बैलोन की कथाல உள்ள 2 मार्क क्वेश्चंस. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 23 लेखक ने अपने फटे पुराने कपड़ों की तलाश क्यों की அப்படின்னு இருக்கும். இது சாய்க்கில் கி சவாரி அப்படிங்கிற லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 23யும் நல்லா படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக 5 அட்டன் பண்ணி நம்ம 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், 5th ரோமன், 6th அண்ட் 7th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே பிரவேசிக்கா ஃபஸ்ட் பேப்பரில் 40 மார்க்ஸ் எடுத்து நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா தேர்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கிசி ஏ கவிதாக்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு யசோதராக்கா விலாப் சாராஞ்ச் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாரத் கீத் படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், யசோதராக்கா விலாப் சாராஞ்ச் நல்லா படித்ததுக்கப்புறம் கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாரத் கீத் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 4th ரோமன். 5th ரோமன் மாதிரியே தான் 4th ரோமனும் 2 அட்டன் பண்ணணும். 4 கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. கொஸ்டினும் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. கின்ஹின் தோ பத்யோன்சோன்கா சந்தர்ப சகித் பாவ் சம்ஜாயின்னு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணும், புஷ்ப புஷ்பசே தந்திரால ஸ்லாலசா அப்படின்னு அபின ஹோகா மேராந்தில் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதோட சந்தர்ப சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. செகண்டு பிரதம் சப்யதா கியாத்தா சாம் துவனித் அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்ப சகித் பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. பிரயான் தூரிய பஜ் உட்டே படக் துமுல் அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 4th பீலே பத்தே ஜீவித் ஹைன் ஜட்னி கோ அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்ப சகித் பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. 6th ஜிஸ் போலி கி போல் போல் மேன் துளசி கி அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்ப சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தைரிய தும்ஹாரா ஹோகா சங்கி அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். கஹீம் பர் பீஹட் கஹீம் பர் பர்பத் அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்ப சகித் பாவார்த்தை பார்த்துக்கோங்க. அப்புறம் காய்கே தன் தூத் கா ஸ்ரோதா அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க.
மேரே பீத்தர் ஹி பீத்தர்ன ஜானேன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஹஸ்தி மிட்டாக்கர் ரஹ் ஜாயேகின்னு இருக்கும். இந்த 11ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா ஈஸியாக 2 வரும். அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் இந்த 11ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. 5 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ப்ரோஸில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா किन्हीं 3 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு नचिकेता के चारित्रिक विशेषताओं पर प्रकाश डालिएன்னு இருக்கும். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கங்க. नचिकेता லெசனில் இருக்கும். செகண்டு लकिया और लेखिका के संबंध के बारे में लिखिएன்னு இருக்கும். இது 3 बच्चेல உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ். தேர்டு लेखिका को आखिर बच्चों का समाचार कैसे मिलाன்னு இருக்கும். இதுவும் 3 बच्चेல உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. புரிஞ்சு படித்தா ஈஸியாக எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 4th बेचारा भला आदमी कौन बन जाते हैன்னு இருக்கும். இது வந்து बेचारा भला आदमीல उள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5th प्रकाशक का विचारक लेखक के बारे में कैसे बतलाன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. 6th कचरा बच जाने के क्या क्या कारण हैன்னு இருக்கும். இது स्वच्छता अभियानல உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. 7th छोटे जादूगर के खेल के बारे में लिखिएன்னு இருக்கும். இது छोटे जादूगर லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. 8th स्त्रियों को पढ़ाने से अनर्थ होते हैं. इस दलील का कंटेंट द्विवेदी ने कैसे किया है அப்படின்னு இருக்கும். இது प्राचीन भारत की महिलाएं शिक्षा के संदर्भ में லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. 9th जवारे के नवाब के परिवार तथा लेखिका के परिवार से संबंध किस तरह தான் இருக்கும். இது வந்து मेरे बचपन के दिन லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. 10th बाड़े से भागने का प्रयत्न दोनों बैलों ने किस तरह किया அப்படின்னு இருக்கும். இது दो बैलों की कथाல உள்ள 5 मार्क क्वेश्चंस. 11th नीलाम हो जाने के बाद दोनों बैल किस तरह बचकर अपने तान पर चले அப்படின்னு இருக்கும். இதுவும் दो बैलों की कथाல உள்ள 5 मार्क क्वेश्चंस. 5 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 12th दो बैलों की दोस्ती के बारे में लिखिएன்னு இருக்கும். இதுவும் दो बैलों की कथाல உள்ள 5 मार्क क्वेश्चंस. 13th लेखक की साइकिल सवारी पहले दिन का अनुभव कैसा தான்னு இருக்கும். இது साइकिल की सवारी அப்படிங்கிற லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த 13ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா கண்டிப்பாக 5ல் 3 அட்டன் பண்ணி நம்ம 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். नेक्स्ट 9th रोमனுக்கு 10 மார்க்ஸு. किसी एक पार्ट का सारांश लिखिए. முதல்ல பத்தியில் சாராஞ்ச் எழுதினோம். இப்போ கத்திய பாட்டில் உள்ள சாராஞ்ச். இதுக்கு 3 बच्चे நல்லா படிச்சுக்கோங்க. வர நிறையா சான்ஸ் இருக்குது. ஸ்வச்சதா அபியான் அல்லது சோட்டா ஜாதுகர் ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாய்க்கில் கி சவாரி. இந்த 4ஐயும் படிச்சுக்கிட்டாலே 1 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன். 3 बच्चे ஸ்வச்சதா அபியான் சோட்டா ஜாதுகர் சாய்க்கில் கி சவாரி கண்டிப்பாக ஒன்று வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுக்கலாம். புரிஞ்சு படிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th ரோமன். இதுதான் ஃபஸ்ட் பேப்பரில் ஆக்ரி ரோமன், கடைசி ரோமன். சந்தர்ப் சகித் வியாக்கியா கீஜியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. किन्हीं 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. 5 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு பிதாஜி தட்சிணாமேந்தோ யஜமான் அப்படின்னு நச்சிகேதால உள்ள சந்தர்ப் சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. செகண்டு பர்மான் ஹோக்கர் எ ஹத்யாக்கர் சக்தி தீன்னு இருக்கும். இது 3 बच्चे லெசனில் உள்ள சந்தர்ப் சகித் வியாக்கியா. தேர்டு ஜெயில் கே பாகர் பாயி சாகப் போத்தோன்னு இருக்கும். இதுவும் 3 बच्चेல உள்ள சந்தர்ப் சகித் வியாக்கியா. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு चोर ही सबसे अधिक इस बात को அப்படின்னு இருக்கும். இது बेचारा भला आदमीல உள்ள சந்தர்ப் சகித். 6th गांधी का सपना था कि हमारा देश भी இருக்கும். இது स्वच्छता अभियानல உள்ள சந்தர்ப் சகித். பாரத் சர்க்கார் ஜனதா में जागरूकताன்னு இருக்கும்.
இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஸ்வச்சதா அபியானில் உள்ளது. ஜிஸ் சமய ஆச்சாரியோன்னே நாட்டக் சாஸ்திரி சம்பந்த் அப்படின்னு இருக்கும். இது பிராச்சீன் பாரத் கி மகிழாயன் லெசனில் உள்ள சந்தர்ப்ப சகித்து ஸ்திரீயோன் கோ நிரக்ஷர் ரக்னே கா உபதேஷ் தேனான்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள சந்தர்ப்ப சகித்து பாலக்கோ ஜரூரத்னே கித்னா வீர் சீக்ர இது பெச்சாரா பல ஆத்மியில் உள்ள சந்தர்ப்ப சகித்து. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப் தும் ஏக் தின் கீர் பனாவோ அவுர் அப்படின்னு இருக்கும். இது மேரே பச்பன் கே தின் அந்த லெசனில் உள்ள சந்தர்ப்ப சகித்து. ராக்கி கே தின் பெஹனே ராக்கி பாந்தா ஜாயே அப்படின்னு இருக்கும். இதுவும் மேரே பச்பன் கே தினில் உள்ள சந்தர்ப்ப சகித்து. பகவான் சப்கே ஊப்பர் தயா கர்த்தேகைன்னு இருக்கும். இது வந்து தோ பைலோன் கி கத்தாவில் உள்ள சந்தர்ப்ப சகித்து. ஸோ இந்த 13 நல்லா படிச்சுக்கிட்டா 3 அட்டன் பண்ணி ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு படிங்க. எதாக இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.